பயமோ எனக்கு இல்லையே. என் பாத்தினி எரிகின்ற சூளையில் எரியப்பட்டோம், எரியாமல் புகையாமல் காப்பாத்தினி. கர்த்தர் தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே. என் கர்த்தர் தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே. என் சடா என் தெய்வமே, என் ரோகி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. என் பலனாய கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமோ எனக்கு இல்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதா நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவே. என் பலனாகிய கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமோ எனக்கு இல்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதா நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவே. என் சடா என் தெய்வமே, தகப்பனே, யெகோவா என் ராஜனே. சொல்லுங்க. என் சடா என் தெய்வமே, என் ரோகி தகப்பனே,
பலனாகிய கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லையே. என் பக்கத்தில் அவர் துணை நிற்பதா நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாகிய கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமோ எனக்கு இல்லையே. என் பக்கத்தில் அவர் துணை நிற்பதா நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல் சடாய் என் தெய்வமே, எல் ரோகி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் சடாய் என் தெய்வமே, எல் ரோகி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. இருப்பதினா எந்த பயமோ எனக்கு இல்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதா நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாகிய கிறிஸ்து இருப்பதினா எந்த பயமோ எனக்கு இல்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதா நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் சடாய் என் தெய்வமே, என் ரோகி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. என் சடாய் என் தெய்வமே, என் ரோகி என் தகப்பனே, ராஜனே. ஓ ஓ ஓ ஏ ஏ ஏ ஏ. ஓ ஓ ஓ ஏ ஏ ஏ ஏ. ஓ ஓ ஓ ஓ. ஓ ஓ ஓ ஏ ஏ ஏ. ஓ ஓ ஓ. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருக்களை துரத்தி. யெகோவா எழுந்தருளி சத்துருக்களை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினே. என் சடாய் என் தெய்வமே, என் ரோகி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. ஓ ஓ ஓ ஓ. ஓ ஓ ஓ. எரியாமல் புகையாமல் காப்பாத்தினி. எரிகின்ற சூழல் எரியப்பட்டோம், எரியாமல் புகையாமல் காப்பாத்தினி. கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே. என் கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே. என் சடாய் என் தெய்வமே, என் ரோகி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே.
கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்களுடைய தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட தேவன் எங்களோடு நீர் இடைப்படுங்க. இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த எங்கள் ஒவ்வொருடைய கட்டுகளை நீ அருங்கப்பா. உங்களோட வார்த்தையில் இருக்கிற ஜீவன் எங்கள் சரீரத்துக்கு ஒரு உயிர்ப்பிப்பு உண்டாகட்டராச்சா. எந்தெந்த இடத்துல எங்கள் சரீரம் செத்த நிலைமையில் இருக்குதோ இப்போது எங்கள் சரீரத்தில் ஒரு உயிர்ப்பிச்சு உண்டாகட்டம்பா. சாத்தா எந்தெந்த விதத்தில் எங்களுக்கு உணர்வில்லாத கூட தொடர்ந்து பாவத்து மேலே பாவம், சாபத்து மேலே சாபம், அநியாயத்து மேலே அநியாயமாக எங்களை வாய வச்சுருந்தா கூட அந்த தீய சக்தியெல்லாம் கூட இந்த வார்த்தை மூலியமாக அதெல்லாம் எரிக்கப்படட்டும். உங்கள் சமூகத்தில் நம்முடைய பிரகாரத்தில் நாங்கள் செழித்திருக்க எங்களுக்கு ஒரு வழியை வாசலை விசேஷமாக நம்முடைய ஆலயத்தில் நாங்கள் நாட்டப்பட்டு இருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த காலை வேளையில் உண்மையாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால கர்த்தருடைய ஆலயத்தில் நம்ம நாட்டப்பட்டவர்களாக காணப்படணும். ரெண்டாவது, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டப்பட்டவர்களாக நம்ம காணப்படணும். மூணாவது, கர்த்தருடைய ஆலயத்தை ஜனங்கள் ஓடி வர ஒழிக்கப்பட்டவர்களாக நம்ம வெளிப்படணும். ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு நாட்டப்படணும், ரெண்டாவது கட்டப்படணும், மூணாவது ஜனங்கள் ஓடி வர ஒழிக்கப்படணும். ஹல்லேலூயா. உண்மையாகவே இந்த காலை வேளையில் தேவன் என்னோடு சொன்ன ஒரு வார்த்தை, ஹல்லேலூயா. யார் யார் எத்தனை வருஷம் ஆச்சு நீங்கள் ஆலயத்துக்கு வந்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதே போல் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நான் தேவனுடைய ஆலயத்தில் இத்தனை வருஷமாக இருக்கிறேன்னு சொல்லி கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. அவருடைய ஆலயத்தில் வந்து என்னை நாட்டி வச்சிருக்கிறாரு. நான் என் தேவனாய் கர்த்தரை நான் உயிர்தீத்தோடு என் தேவனை துதிக்கிறேன்னு சொல்லுங்கள். வெளிப்பாடு நீ சொல்லுங்கள். நீங்கள் சொல்லும் போது சத்துரு நம்மளை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாகவே தேவனுடைய ஆலயத்தில் நம்ம நாட்டப்பட்டவர்களாக இருக்கணும். அவருடைய பிரகாரத்தில் நம்மளை செவிப்பாக வைப்பார். ஹல்லேலூயா. நம்ம ஒரு இடத்துல நம்மளை ஆண்டவர் நியமிச்சிட்டாருன்னா அந்த இடத்துல நம்ம நாட்டப்படுறதுக்கு எத்தனையோ தடைகள் வரும். ஆனால் அது மீறி தான் என்ன செய்யணும், அந்த இடத்துல நம்ம நாட்டப்பட்டு இருக்கணும். ஹல்லேலூயா. நீ நாட்டப்பட்டால் தேவன் உனக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் எத்தனையோ பட்டு இருக்குது, எத்தனையோ பட்டு சேரிகள் இருக்குது, நாட்டப்பட்ட கட்டப்பட்ட என்னென்ன இருக்குது, பிடுங்கப்பட்ட பைபிள் இருக்குது தெரியுமா? அதெல்லாம் பிடுங்குவேன், நாட்டுவேன் எல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ ஒரு நாட்டப்பட்டு ஆலயத்தில் நீ நாட்டப்படணும். ஹல்லேலூயா. எங்கே நாட்டப்படணும்? ஆலயத்தில். நான் எல்லா ஆலயத்தில் இன்றைக்கி இந்த வாரம் வந்துட்டு அடுத்த வாரம் வேறு ஆலயத்துக்கு போயிட்டு அப்படிப்பட்டவங்களும் ஆண்டவர் நாட்ட மாட்டார். தேவன் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் எத்தனை பிரச்சனைகள் ஆனாலும் ஒரே ஆலயத்தில் நீ நாட்டப்பட்டு பற்றியா அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு பாஸ்டர் கூட சொன்னாங்க, 54 வருஷம் நான் ஏசிய சபையில் ஊழியக்காரனாக சொன்னாரா இல்லையா? ஹல்லேலூயா. அதே போல் தான் நாங்களும் 15-16 வருஷமாக ஏசியில் தான் இனி ஊழியக்காராக இருக்கிறோம். இன்றைக்கி ஏசியோட கிளை சபை தான் இங்கே நடக்குது. ஹல்லேலூயா. அதெல்லாம் நாட்டப்பட்டதுனால தான் இதெல்லாம் நடக்குது. ஹல்லேலூயா. அப்போ உண்மையாக ஒரு இடத்துல நம்மளை நியமித்து ஒரு இடத்துல நம்மளை குறிப்பிட்ட இடத்துல கொண்டு போய் விட்டார்னா அங்கே என்ன ஆகணும், நம்ம நாட்டப்படணும். ஹல்லேலூயா. அவள் உண்மையாகவே நாட்டப்படணும்னா பைபிள் சொல்லுது, அவருடைய பிரகாரங்களில் எங்கள் தேவனுடைய பிரகாரத்தில் நாங்கள் என்ன செய்வோம், செழித்து இருப்போம். யாரை செழிப்பாக ஆண்டவர் வச்சிருப்பாரு? நாட்டப்பட்டவங்களை தான் செழிப்பாக வச்சிருப்பார். ஹல்லேலூயா. செழிப்புனா என்ன? இன்றைக்கி இருக்கிற மாதிரி 20,000 நகை இருக்குது, நான் நல்ல வீடு கட்டியிருக்கிறேன், எனக்கு கார் இருக்குது, எனக்கு என்ன பெரிய எத்தனையோ லேண்டெல்லாம் வாங்கி விட்டு இருக்கிறேன், அந்த செழிப்பை நான் சொல்லலை. தேவனுடைய ஆலயத்தில் அவருடைய பிரகாரத்தில் நான் செழிப்பாக இருப்பேன். ஹல்லேலூயா. பிரகாரம்னா பரிசுத்த ஸ்தலம் இருக்குது, மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்குது, அதுக்கண்ட மகா பெரிய பரிசுத்த ஸ்தலம் இருக்குது, பிரகாரம். அப்போ அந்த பிரகாரத்தில் நீ நுழையும் போது உனக்கு பிரச்சனை வெளிப்படுதா? தேவனுடைய பிரகாரத்தில் இப்படி உக்காஞ்ச நிமிஷத்தில் இப்போ அநேகர் என்ன செய்வாங்க, அப்படியே பைபிள் பக்கமாக சில பேர் படிப்பாங்க, படிச்சுக்கினே இருப்பாங்க. சில பேர் ஒரு வசனம் படித்தாலும் சில பேருக்கு நச்சுன்னு கர்த்தர் அப்படி பேசுவார். ஹல்லேலூயா. அதுதான் செழிப்பு. வார்த்தை ஒன்று கடிச்சா போதும்,
ஒரு அதிகாரம் 2 அதிகாரம் படித்த போதும் அவங்களுக்கு அந்த பிரசனமாகப்பட்டது யாரை எப்படிப்பட்ட பணமும் கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்போ உண்மையாகவே அவருடைய பிரகாரம் நொழியும் போது உனக்கு ஒரு செழிப்பு, ஒரு பிரசனை வரணும். ஜெபின்னு அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் ஏன் ஜெபிக்கலையா, இன்றைக்கி ஜெபிக்கல அப்படி கேட்கவே தேவையில்ல, ஜெபிக்க வாஞ்ச வந்துடும். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் நடந்த ஊழியங்களில் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஒரு பெரிய ஆயத்தத்தையும் உண்டு பண்ணார். யார் யார் உணர முடியுது? இந்த மாதம் நம்ம செஞ்ச ஒவ்வொரு காரியத்தில் யாருன்னா அது உணர முடியுதா? இந்த மாதம் நம்ம சில ஊழியத்துக்கு போனோம், சில ஜபக்கூடத்துக்கு போனோம், இதிலெல்லாம் எனக்கு ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. சொன்னாங்க கை தூக்குங்க. உங்களுக்குள்ளே பெரிய மாற்றம் வந்துச்சா? அதுதான் பிரகாரம், அதுதான் செழிப்பு. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிற மாதிரி இந்த பூமியில் எது சம்பாரிச்சாலும் எது சேர்த்தாலும் எல்லாம் என்ன ஆகும்? இப்போ நீங்கள் ஒன்று காசாம்பட்டை எடுத்திங்கன்னா அவ்வளோ செழிப்பாக இருந்துச்சு. அந்த ஜனங்க வீடு இருக்கிறத அவ்வளோ அந்த இடத்தையும் காமிக்கிறாங்க, இப்போ நாசமான இடத்தையும் காமிக்கிறாங்க. அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தா ஒரு பொட்டில் சாப்பாடு தூக்கி போடுறதுக்கு ஓடி ஜனங்க வாங்கும்போது சில பேர் மெருகப்பட்டு போயிடுறாங்க, சில பேர் அடிப்படுது, அந்த லாரி பின்னாடியும் ஓடுறாங்க. இதுமாரி இப்போ 10 இடங்களுக்கு 20 இடங்களில் சாப்பாட்டுக்கு பஞ்சமான காலம் வந்துச்சு. தெரியுங்களா உங்களுக்கு? வேலை கிடையாது, படிப்பு கிடையாது, வீடு கிடையாது, துணி இல்லை, ஒரே ஒரு பொட்டில் சாப்பாடுக்கு ஜனங்க அந்த வண்டி பின்னாடியே ஓடுறாங்க. அதை பார்க்கும்போது கொடூரமாக இருக்குது. அப்போ உண்மையாகவே அது போல் காலங்களுக்குள்ளே தான் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம எனக்கு இது இருக்குது, அது நான் இவ்வளோ ஆகிட்டேன், நான் இவ்வளோ வசதி ஆகிட்டேன், யாரும் என்னை எதுவும் பண்ண, இதில் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒன்று வரப்போறதில்ல. தேவனுடைய பிரசனமோ தேவனுடைய காரியமாக தேவனுடைய ஏக்கமாக செழிப்பில் காணப்படுகிற பற்றியா அப்படிப்பட்டவங்கள தான் என்ன செய்ய போகிறாருன்னா கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை அந்த நாளில் கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை வாஞ்சிக்கிறவங்களுக்கு இவ்வளோ நாளாக நீங்கள் யோசிக்காத கூட இருந்திருக்கலாம். பிரகாரத்தில் என்ன செய்ய போகிறப்போது, இன்னும் பிரச்சனை வரப்போகுது, இன்னும் ஆலயத்துக்கு போனால் நடந்துட போகுது, இன்னும் ஜபத்துக்கு போனால் நடந்த போது நீங்கள் நினச்சிருக்கலாம். இந்த நாள்லேருந்து எழும்புங்க. இந்த நாள்லேருந்து நாங்கள் ஜபிக்கிற இடத்துல கூடுற இடத்துல கூடுங்க. இந்த நாளில் நாங்கள் ஊழியத்துக்கு போகிறோமா, எங்களோட சேருங்க. நாட்கள் இல்லை, இப்போ நடக்கிற எல்லா இடங்களையும் நடந்துன்னு வருது. செழித்து இருப்பாங்க. 2வது சங்கீதம் 128ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்களா? ஹல்லேலூயா. உன் மனைவி உங்கள் வீட்டாரங்களை என்ன ஆவாங்களாம்? கனித்தரம் திராட்சை பனையை போல கொடியை போல இருக்குதா இல்லையா? பனையை போல கொடியை போல. அப்போ உண்மையாகவே நீதிமான் ஃபஸ்ட்டு பனையை போல இருப்பான். நீ அப்படி நீ ஒரு ஆள் உங்கள் வீட்டில் நாட்டப்பட்டினா உங்கள் வீட்டில் இருக்கிற மனைவி என்ன செஞ்சிருவார்? கொடியை போல இருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்போ உண்மையாகவே நாட்டப்படக்கூடாதா? ஆலயத்தில் நீ நாட்டப்படும் போது தேவன் என்ன செய்வார்னா பனையை போல வைப்பார். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பாங்க. பனையை போல இருப்பாங்க, கொடியை போல இருப்பாங்க, கன்றுகளை போல இருப்பாங்க. கன்றுகள்னா கண்ணுக்குட்டி நினச்சிங்களா? எது? செடியோட கண்ணு தான் என்ன பெரிய செடி. அது கீழே இருக்கிறது என்ன சொல்லுவாங்க? கண்ணு. இப்போ சின்னதாக இப்போ தான் வந்துருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ உண்மையாக உன்னோட பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பாங்க. ஒலிவ மரம் பார்த்துக்கிறீங்களா? அது இஸ்ரேல் தேசத்தில் தாங்குது. நம்ம போய் அங்கே தான் பார்க்கணும். அப்போ ஒலிவ மரம் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பொருள். உங்கள் பிள்ளைகளை என்ன செய்ய போகிறாரு? நல்ல காஸ்ட்லியான பெஸ்ட்டான ஆளாக என்ன செய்வார்? மாற்றுவார். உங்கள் மனைவி கொடியாக மாறிடுவாங்க, நீங்கள் பனையாக மாறிடுவீங்க, பிள்ளைகளே ஒலிவ மர கன்றுகளாக மாறிடுவாங்க. ஹல்லேலூயா. அவள் உண்மையாகவே ஒரு சபையில் நம்ம நாட்டப்பட்டோம்னா கர்த்தர் நம்மளை அப்படி செய்வார். அப்போ ஒரு சபையில் தேவன் நம்மளை கொண்டு வந்து நாட்டி இருக்கிறாருன்னா அந்த சபையில் என்ன செய்யணும்? சில பிரச்சனைகள் வரும். வீட்டில் 2-4 பேர் இருந்தால் பிரச்சனை வருதா வரலையா? 4 பேர் இருக்கிற 2 பசங்களை வச்சுருந்தாலுமே போதும், 2 பேர் போதும். அப்போ அந்த நாள்லாம் 10 இருக்கும். அது ஒரு மூலையில் உட்காந்துருக்கும், 1 பேருக்கு அது பட்டாணி கொடுப்பாங்க, உப்புகளை கொடுப்பாங்க, அது சாப்பிடுங்க. ஒரு 5 கல்லை வச்சு கல்லாங்கல் விளையாடுங்க, இல்லைன்னா நொண்டி ஆட்டை விளையாடுங்க. அப்போல்லாம் டிவியும் கிடையாது, லைட்டும் கிடையாது, பேனும் கிடையாது. இப்போ எல்லா சௌகரியமாகுது பிள்ளைங்களுக்கு.
நெட் இருக்குது, ஃபோன் இருக்குது, டிவி இருக்குது, வீட்டில் நிறைய நானமோ பொருளெல்லாம் இருக்குது. ஆனாலும் என்ன வருது, ஒன்றுக்கு ஒன்று அடிக்காத மோதாத என்ன செய்ய மாட்டேதுங்க, இருக்க மாட்டேதுங்க. அப்படின்னா இல்லை, உங்களுக்குள்ள ஒலிவ மர எண்ணெய் பாயல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவள் உண்மையாகவே ஏசப்பா பிள்ளைங்க என்ன ஆகணும், ஒலிவ மர கன்றுகளை போல ஆயிடணும். கன்றுனா என்ன, ஒரு மரம் வச்சோன்னு பக்கத்தில் ஒரு மரம் வளரணும். ஒரு மரம் வச்சோன்னு எப்படி செய்யணும், வளர்ந்துக்கிட்டே போகணும். நம்ம பிள்ளைகள் ஒலிவ மர கன்று போல் அங்கே போய் நிற்கும் போது பக்கத்தில் என்ன அங்கே ஒரு ஒலிவ மரம் உண்டாக்கிடணும். ஆனால் அவங்க என்ன செஞ்சிடறாங்க, அவங்க பழக்கத்தில் இவங்க போகிறாங்களே கோசம், இவங்க பழக்கத்தில் அவங்க கொண்டு வர மாட்டுறாங்க. ஹல்லேலூயா. அவள் உண்மையாக இந்த பூமியில் வரைக்கும் தான் அதெல்லாம் வாயலாம். அவங்க பழக்கத்தில் போய் நம்ம அட்டாக் ஆனால் கூட இந்த பூமியில் தான் வாங்கணும். ஆனால் அங்கே போனால் என்ன செய்ய முடியாது. எத்தனை பேரை பண்ணி கொண்டு வந்த, யார் யாரை நீ ஆயத்தப்படுத்தின, ஏசப்பா கேட்பார். ஹல்லேலூயா. உன்னோட 16 வயசு இப்போ வாலிப பிள்ளைங்களாம் நாங்கள் பார்க்குறோம். இப்போ இருக்கிற வாலிப பிள்ளை எங்கள் வயசில், உங்கள் வயசுலேருந்து தான் நாங்களாம் ரட்சிக்கப்பட்டோம். அந்த நாளில் நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டோட பையங்கி அவங்க வீட்டில் உட்காந்து பேசலாமா, இவங்க வீட்டில் உட்காந்து, இது எங்கள் வேலை இல்லை. அந்த பொண்ணோட பேசுனா இந்த பொண்ணை சர்ச்சைக்கு கொண்டு வரணும், இந்த பையனோட பேசுனா இந்த பையனை சர்ச்சைக்கு கொண்டு வரணும். இதுதான் எங்களோட வேலை. அவங்க தான் நாட்டப்பட்டவங்க. அவங்க சபைக்கு என்ன ஆவாங்க, கன்றுகளை போல் இருப்பாங்க, கொடியாக இருப்பாங்க, பனையாக இருப்பாங்க. பனை சொன்னால் மரம் வந்து பார்த்துக்கிறீங்க, பனை மரம் பார்த்துக்கிறீங்க, அது நெட்டியாக தான் இருக்கும். ஹைட்டாக வந்து இப்போ ஹைட்டாக இருக்கிறவங்களாம் என்ன அவங்க நெட்டையாக இருக்குதுன்னுவாங்க, குள்ளமாகறவங்கள குட்டியாக இருக்குதுன்னுவாங்க. ஆனால் பனைமரோட தன்மை நெட்டையாக வளரும். அதில் இருக்கிற அத்தனையும் என்ன ஆகும், பயனுள்ள பொருளாக மாறும். அந்த இலை வீடாக மாறிடும். அதில் இருக்கிற பழம் ஒரு தின்ஸாக மாறிடும். அதில் இருக்கிற கொட்டையை சாப்பிட்டு போதிச்சா பனைககு வந்துடும். நுங்க சாப்பிட்டு அது கொஞ்ச நாள் விட்டால் பனம்பழம் வந்துடும். அப்போ அதில் பனைமரத்தை, அந்த பனைமரத்தில் எத்தனைக்குது, நிறைய பலனுக்குது. நம்ம பனைமரத்தை போல் ஆகிட்டோம்னா இது போல் அநேகருக்கு பிரயோஜனம் இல்லை. நுங்காயிடுவோம், பனம்பழம் ஆகிடுவோம், பனங்கெங்க ஆகிடுவோம், அதோட ஓலைக்கு அநேகருக்கு நகல் கொடுக்குறவங்களாம் மாறிடுவோம். இதெல்லாம் வேணும்னா கர்த்தருடைய சபையில் நீ நாட்டப்பட்டவங்களாம் படிங்க. அதே சமயத்தில் இதை கூட கலந்துங்க. ஹல்லேலூயா. படிக்க உங்களை வேண்டான்னு சொல்ல, படிப்பு வேணும். இன்றைக்கி நிறைய படித்தவங்க நீங்கள் செய்த பாருங்கள், எவ்வளோ படிச்சிருக்கிறவங்க, எவ்வளோ வசதியாக அந்த வாழ்ந்தவங்க இன்றைக்கி எப்படி ஒரு பிடி சாப்பாட்டுக்கு எந்தெந்த இடத்துல அலையிறாங்கன்னு கொஞ்சம் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தா தான் அந்த ஆத்மா பாரம் நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளுக்குள்ளே உண்டாகும். ஹல்லேலூயா. அவள் உண்மையாகவே பனைமரம் நீதிமரம் என்ன செய்யும், பனையை போல் வளர வைக்கும். அதே போல் கொடியை போல் உங்கள் மனைவி உங்கள் வீட்டில் காணப்படுவாங்க. உங்கள் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல் காணப்படுவாங்க. ஒரு பனையை போல் நீ இருக்கலாம், அதே போல் ஒரு கொடியை போல் இருக்கலாம், அதே போல் ஒரு ஒலிவ மரத்தை போல். ஒரு ஒலிவ இலையை என்ன பண்ணித்தனமா வாயில் கொத்தின்னு வந்துச்சான். இன்றைக்கி உண்மையாக பனையை போல் இருக்கணும், கொடியை போல் இருக்கணும், ஒலிவ மர கன்றை போல் இருக்கணும். 4வது புறாவை போல் நீ இருப்ப. புறான்னு சொன்னால் தேவன் ஞானஸ்நானம் எடுத்து எழும்பும்போது அவருடைய சோல்டரில் எது வந்து இறங்குச்சு, புறா தான் வந்துச்சு. புறா வந்து எதுக்கு சம்மந்தப்பட்டனா பரிசுத்த ஆவியானவருடைய சம்மந்தப்பட்டு இருக்குது. அதனால்தான் அது வாயில் என்ன செய்யுது, ஒலிவ இலையை கொண்டு வருது. அதே அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை படிங்க, அங்கேயும் ஒரு பறவைக்குது. இல்லை 7 ஹல்லேலூயா. யாரா இருக்க போறீங்க, அதை படிச்சதை கவனிச்சிங்களா? காக்காவை எடுத்து வெளியே விடுறாரு, அது என்ன செய்யுது, போகுது வருது, போகுது வருது. இன்னைக்கு சபைக்கு என்ன பண்ணுவாங்க, போவாங்க கோச்சிக்கின்னு திருப்பி சமாதானம் ஆயிடுச்சுன்னா வருவாங்க. அவங்களாம் யார், அவங்க காக்கா. அவங்க வாயில் எதுனா பழம் கடிச்சுதா, அதோட வாயில் எங்கள் வெளியே என்ன நடக்குதுன்னு எதனா கொண்டு வச்சா இல்லை. அதே புறா விடுறாரு, அது கீழே தான் புறா விடுறாரு. அது என்ன செய்யுது, வெளியே போகுது, ஒலிவ இலையை என்ன செய்யுது கொண்டு வருது, நியூஸ் கொண்டு வருது. நியூஸ்னா என்ன, பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வந்து என்ன செய்யுது ஆலயத்தில். இன்னைக்கு புறாவை போல நம்ம காணப்படுவோம்னா வெளியே இருக்கிறவங்களை என்ன செய்வோம், உள்ளே கொண்டு வந்து ஆலயத்தில் நிறுத்துவோம்.
ஹல்லேலூயா. வெளியே என்ன பண்ணுவோம்? வெளியே இருக்கிற எப்படிப்பட்டவங்களோ அதை கொண்டு வந்து உள்ளே நிறுத்துவோம் கோசம் போவோம் வருவோம், இருக்கிறவங்களையும் அமுச்சிட மாட்டோம். ஹல்லேலூயா. நான் பார்த்துக்கிறேன். இங்கே பிரசங்க சில பேர் நம்ம எல்லாம் இப்படி பார்க்குறீங்க, நீங்கள் இந்த சைடு பார்க்குறீங்க. இப்போ உங்களுக்கு என்ன நடக்குது பின்னாடி சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஆனால் நான் இங்கேருந்து பார்த்துக்கிறேன். சில காரியம் அங்கே சிகில் நடக்கத்தை பார்த்துக்கிறேன். இங்கே செய்தி நடக்கும், அவங்கக்கிட்ட பேசினே இருப்பாங்க. சில நாட்கள் பேசி அவங்கள என்ன பண்ணுறாங்க, இங்கே சபை உள்ளே நோயாத அழுகுவா அப்படி அமிச்சாலு இங்கே இருந்தாங்க. இங்கே நான் பார்த்துக்கிறேன். ஆனால் அது நெல்லுதா கெட்டதா? கெட்டது. பைபிள் சொல்லுது, ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தா இது யாரோடைய? இது இந்த இடம் இருக்கிறதுலாம் இங்கே இருக்கிறவங்களாம் யாரோடையுங்க? பைபிள் சொல்லுது, அவர் ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்டவங்க நம்ம எல்லாம். யாருமே இந்த இடத்துல என்ன செய்ய முடியாது, உரிமை பாராட்டவே முடியாது. அப்போ நம்ம ஆலயத்தை என்ன செய்யக்கூடாது, இன்னும் சேர்க்கணுமா கோசம் கெடுக்க முயற்சி பண்ணவே கூடாது. பைபிளில் வந்து இது கோயில், இது கோயிலில் வந்து ஜனங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, இப்போ கும்பிட்டு நிற்கிற ஜனத்தில் பார்த்து நம்ம துஷ்டமாக ஒரு காரியத்தை சொல்லி அவங்களை தூண்டி விட்டாலும் இது இப்போ தெரியாது. பைபிள் சொல்லுது, ஒருத்தனுக்கு நீ இடர்வா இருந்தாலும் என்ன ஆவ, அவங்க கைத்தில் என்ன ஆவான், ஏந்திரங்களை. இப்போ நான் என்னோட கணிப்புக்காக என்னோட காரியமாக நான் கூட சொல்கிறேன். நான் ஆலயத்தில் போன வரைக்கும் ஆத்துமாவை சேகரித்து அந்த இடத்துல வச்சுட்டு வந்தன கோசம் ஆலயத்தில் இருக்கிற ஆத்துமான இடம் தள்ளவே இல்லை. ஹல்லேலூயா. இதுதான் நம்மளோட வேலையாக இருக்கணும். நம்ம செய்யறத செஞ்சிடேன்ட்டா அவர் செய்வார். ஆனால் நம்ம செஞ்சுட்டே இருப்போம்னா கண்டிப்பாக சொல்கிறேன், பனையும் போல் ஆத்மாவுக்கு நம்ம இடர்வாக இருப்போம்னா பனையாகவும் இருக்க முடியாது, கொடியாகவும் இருக்க முடியாது, பிள்ளைகள் ஒளிவை கன்றாகவும் இருக்க முடியாது, ஒரு புறாவை போலவும் நம்ம கவடு உள்ளவர்களாக மாற முடியாது. ஹல்லேலூயா. அப்போ உண்மையாகவே ஆலயத்தில் நம்ம என்ன செய்யணும், காக்கா போல போர்த்தோம் வரமா இருக்கக்கூடாது. இந்த வாரம் எங்கே வரத்து, அடுத்த வாரம் வேறு சபைக்கு போகலாமா, அதுக்கு அடுத்த வாரம் போகலாமா. இது காக்காவோட சுபாவம். புறாவோட சுபாவம் என்ன செய்யும், வெளியே என்ன நடக்குதுன்னு உள்ளே கொண்டு வந்து வைக்கும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவங்களை தேவன் தீர்க்கதரிசியாக மாற்றுவார். அதுதான் நான் சொல்ல வரேன். புறாவோட சுபாவத்தை நான் எப்படி கொண்டு வரேன்னா, அது ஜெயிப்பாக இருப்பாங்க. சங்கீதம் 92:13 எழுதப்பட்டுக்குது. அதே போல் வளர்ந்து இருப்பாங்க. சங்கீதம் 92:11 எழுதியிருக்குது. அப்புறம் ஆதியாகம் 11 இருக்குது. அந்த வாயில் புறாவோட வாயில் கொண்டு வந்தது என்னதம்மா, ஒரு தீர்க்கதரிசனமான காரியம். உள்ள பேழைக்குள்ள 40 நாளும் அடையப்பட்டு ஒன்றுமே வெளியில் போய் என்ன நடக்குது ஏது நடக்குது, வெள்ளத்தில் எந்த நேரத்தில் யார் சாபன்னு தெரியாத நிலையில் எல்லா மிருகமும் எல்லா மனிதர்களும் அடையப்பட்டு இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலை தெரியல, ஒரு கதை புக்கு மாதிரி நீ நினச்சுன்னுக்கிற. இல்லவே இல்லை. ஒரே ஒரு அதிகாரம் படிங்க, திருப்பி படிங்க, ஒரு அதிகாரம் படிங்க, திருப்பி படிங்க. நீ 20 அதிகாரம் கூட படிக்கிற, அந்த ஒரு அதிகாரத்தை மறுபடியும் பச்சுப்பாரு, புக்கே கிடையாது. அதில் திருப்பி புதுசாக வரும். ஹல்லேலூயா. அப்போ உண்மையாகவே நீ ஆண்டவருடைய ஆலயத்தில் செழித்திருப்ப. ரெண்டாவது, நாட்கள் ஆவ ஒரு வருஷங்கள் ஆவ என்னாவ ஒரு வளர்ச்சி உனக்குள்ளே வெளிப்பட்டிருக்கும். பாட தெரியாத இருந்திருப்ப, நல்லா பாட்டு பாடுவ. நல்லா ஜெபிக்க தெரியாத இருப்ப, நல்லா ஜெபிச்சிருப்ப. நல்லா தேவனுக்காக என்னென்ன கொடுக்கணும், எப்படி செய்யணும், இது பண்ணணும், அதெல்லாம் வளர்ச்சி இல்லாத இருந்திருக்கும். இப்போ நல்லா வளர்ச்சி தருவார். அப்போ ஆண்டவருடைய ஆலயத்தில் நாட்டப்படும் போது இந்த காரியங்கள்லாம் தேவன் செய்வார். மூணாவது, அவர் என்ன பண்ணுவார்னா இந்த தீர்க்கதரிசன வார்த்தையில் வைப்பார். நீ சொல்கிறது அப்படியே நடக்கும். நான் காலையில் ஒரு காரியத்தை நான் கண்டேன். அவங்க எழுத்தில் போடுறேன்னா நான் அந்த எழுத்தில் 2வது பீஸ் கட்ட மாட்டேன், அப்படியே நடக்குது. கர்த்தர் உனக்கே தெரியாது. மோசே முகம் பிரகாசமாக இருந்தது, அவனுக்கே தெரியல. ஜனங்க சொன்னோன்னு தான் தெரிஞ்சிச்சு. ஜனங்கள்லாம் அவர் முக்காடு போட்டுன்னு வராரு, அவரை பார்த்து இவங்க முக்காடு போடுறாங்க. அதேமாரி கர்த்தர் உன்னை வைப்பார். ஹல்லேலூயா. நம்ம 2வது போகலாம். 2வது, ஆலயத்தை கட்டுறவங்களாக இருக்கணும். அதே லூக்கா 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரவானாய் இருக்கிறான். கீழே அவன் தம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள்.
ஹல்லேலூயா. நமக்கு ஒரு ஜெபாலயத்தை இவன் கட்டினார். ஹல்லேலூயா. உண்மையா 2வது என்ன வசனம்? ஆலயத்தை கட்டணும். இவன் ஒரு ஜெபாலயத்தை யார் வந்து வேண்டது? இயேசு ராஜா கிட்ட ஜெபம் பண்ண வராங்க. ஆனால் ஜெபம் பண்ண வந்தவங்க அவனை குறித்து ஒரு சாட்சி தராங்க. என்ன சாட்சி தராங்க? நம்ம ஜனங்களை எல்லாம் இவன் என்ன செய்கிறான்? நேசிக்கிறான். அதோட இவன் என்ன பண்ணியிருக்கிறான்? ஆலயத்தை கட்டுறான். அவன் வியாதி ஆகிட்டான், மரண வியாதி அவனுக்கு வந்துடுச்சு. அவனை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு சாட்சி கிடைக்குது. இவனுக்கு சுகத்துக்கு இவன் தகுதி உள்ளவன். இவனை நீ தயவுக்கு இவன் தகுதி பாத்திரவனாக இருக்கிறான். இவன் நம்ம ஜனங்களெல்லாம் என்ன செஞ்சான்? ரொம்ப நேசித்தான். அதே போல் நம்மளுக்கு ஒரு ஜெபாலயத்தை அப்போ ஏசப்பா கூட இருந்ததுனால இப்படி உரிமை பாராட்டி பேசுகிறாங்க. நமக்கு ஒரு ஜெபாலயத்தை கட்டினாங்க. அப்போ உண்மையாகவே கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கணும். கர்த்தர் அதுதான் விரும்புவார். ஹல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒருத்தர் கனமுள்ள பாத்திரம். நம்ம யாரையும் ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது? ஈவாவும் அற்பமாக எண்ணிடக்கூடாது. எவரையும் மேன்மை பாராட்ட உயர்த்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். அவருடைய கரத்தினால ஆகும். நம்ம யாரும் என்ன செய்யக்கூடாது? ஈவாவும் நினச்சிடக்கூடாது, மற்ற ரகமாக எண்ணிடக்கூடாது. நம்ம மனுஷாவை என்ன செய்யணும்? அதிகமாக மதிக்கணும். அவன் மதிக்க கற்றுக்கணும். என்ன செய்வார்னா, நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா 2வது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆலயத்தை கட்டுறவங்களாம் மாறுவோம். ஆலயத்தை என்ன செய்யக்கூடாது? இடிக்கக்கூடாது. நம்ம கட்டணும். கட்டிட்டோம்னா நம்மளுக்கு 3 காரியத்தை ஏசப்பா தருவார். என்னென்ன தருவார்னா, ஃபஸ்ட்டு ஆலயத்தை கட்டுறவங்களுக்கு தயவை தருவார். 2வது ஆலயத்தை கட்டுறவங்களுக்கு சுகத்தை தருவார். 3வது ஆலயத்தை கட்டுறவங்களுக்கு முன்னை எப்படி உங்கள் பிள்ளைகள் எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ மகிழ்ச்சி உங்கள் வீட்டில் இருந்துச்சோ அதை முன்போல் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் மாற்றிடுவாராம். ஹல்லேலூயா. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிங்களா? கொஞ்சம் சீக்கிரமாக படிங்க. 2:17 17-18. பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி இன்றைக்குள்ளாய் இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்போது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை நிலைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. ஆலயத்தை கட்டுற வேலைக்கு என்ன செஞ்சாங்களாம்? கைகளை திடப்படுத்தினாங்க. கையினா என்ன? இப்போ அந்த நாளில் செங்கல் மண் இதெல்லாம் எடுத்து குத்து ஒருத்தர் கையில் ஈட்டி வச்சுக்கினாங்களாம். சத்துரு வராத அளவுக்கு ஒரு கையில் என்ன பண்ணிக்கினாங்களாம்? அப்படி ஈட்டியம்மா என்னென்ன வச்சுக்கின்னு கட்டினாங்க. இப்போ நம்ம கையை என்ன செய்யணும்? கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு திடப்படுத்தணும். கட்டுறவங்களோட என்ன செய்யணும்? திடப்படுத்துறவங்களாம் நீங்கள் மாறினா தான் ஆலயத்தை கட்ட முடியும். நம்ம கூட ஒரு இடம் கேட்டுனுக்கிறோம், அதை ஒருமனப்பட்டு நம்ம யோசினேன். ஆனால் சாப்பாடு இல்லாத நம்மளை பஞ்சமாக வச்சுக்கிறாரா? இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அவன் உண்மையாகவே ஏசப்பா பிள்ளைங்க நோக்கலாம். ஆலயம் கட்டணும், ஆலயம் கட்டணும், ஆலயம் கட்டணும், சபை கட்டணும், ஜபம் நல்லா இருக்கணும், இன்னைக்கு ஊழியம் நல்லா இருக்கணும், இன்னைக்கு சபை நல்லா இருக்கணும். இப்படி நீ நோக்கமா, இப்படி ஒரு ஜபமா, காலையிலேருந்து உன் மூச்சு பேச்சு எப்படியா இருந்துச்சு? நேற்றெல்லாம் உன் பேச்சு எப்படியா இருந்துச்சு? இந்த பொண்ணு அப்படி இருக்குது, இந்த பையன் அப்படி இருக்கிறான், இந்த பையன் என்ன பண்ணுவா தெரில, இந்த பொண்ணு அப்படி இருக்க, இதுவாக இருந்துச்சா? நாளைக்கு ஆராதனை நடக்க போகுது, நாளைக்கு ஆராதனை நடக்க போகுது. ஐயோ நாளைக்கு பெஸ்ட்டாக பாட்டு பாடணும். ஆண்டவர் நீங்கள் அங்கே வரணும். ஆண்டவரானு எனக்கு தெரியாது, அங்கே தூதனை நீங்கள் அனுப்பணும். எனக்கு தெரியாது, எனக்கு சபை இந்த சேர் ஃபுல்லான காலியாக இருக்கக்கூடாது, நீ நிரப்பணும். எனக்கு தெரியாது, நீ தான் இன்றைக்கி எல்லாரையும் கொண்டு வரணும். இவங்க இருக்கிற முகத்தெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் காட்டி இந்த நபரை கொண்டு வரணும். இவங்களாம் வராத இருக்கக்கூடாது, இவங்க வீட்டில் தூக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்படி நீ அங்கலாய்ப்பானா எஸ்தரா மாதிரி போய் வட இந்தியா ஊழியம் கட்டலனாலும் இந்த அங்கலாய்ப்பை பரலோகம் பார்த்து நம்ம குடும்பத்தில் தயவு வைப்பார். உன் சரீரத்தில் சுகத்தை வைப்பார். உன் பிள்ளைகளை முன்போல மாற்றுவார். ஹல்லேலூயா. நெகேமியாக்குள்ள அந்த வைரகம் இருந்துச்சு. அவங்க என்ன, அவர் ராஜாவுடைய அரண்மனையில் உட்காந்துக்கிறாரு. அவருக்கு பெரிய சேலரி, சில்லற நல்ல வருமானம் இருந்துச்சு. அவர் துக்கமாக இருக்கிறாரு.
என்ன துக்கம்? ஆலயம் பாயா போயிடுச்சு, இடிஞ்சு விழுந்துச்சு ராஜா. அந்த ஆலயத்தை யார் கட்டுவாங்க தெரியலன்னு ராஜா சொல்கிறாரு. இவ்வளோ நாளாக உனக்கு வியாதிப்பட்ட துக்கமாக கூட இது இல்லையே, உன் முகத்தில் வேறு மாதிரியாக தெரியுது அப்படி சொல்லிட்டு. அதே எரேமியா 30:19 படிங்களா? அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் பிள்ளைகள் முன்பால் இருப்பார்கள். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? முன்ன எப்படி பார்த்துருக்குற உன் பிள்ளைகளை? வீட்டில் சந்தோஷத்தை பார்த்துருக்கிறல்ல, மகிழ்ச்சியை பார்த்துக்கிறல்ல, எவைகளிலிருந்து ஆலயத்தை கட்டி நீ முடித்தவனியா ஒரு ஆத்மா கொண்டு வந்து நீ உன் மூச்சு பேச்செல்லாம் அந்த ஆத்மா கொண்டு வந்து நிறுத்திட்டேன்னா அவங்க பாடி சோத்திரம் மண்டி துதிக்கும் போது அந்த ஆலயத்துலேருந்து சத்தம் புறப்படும் போது என்ன செய்வாராம்? அவர்களை நான் என்ன பண்ணுவேன்? வர்த்திக்க பண்ணுவேன். ரெண்டாவது அவர்களை என்ன பண்ண போகிறேன்? அவர்களுக்கு குறுகி போவதில்லை. மூணாவது அவர்கள் என்ன செய்ய போகிறேன்? மகிமைப்படுத்த போகிறேன். நாலாவது அவர்கள் என்ன செய்ய போகிறேன்? சிறுமைப்படுவதில்லை. அஞ்சாவது என்ன சொல்கிறாரு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆலயத்தை கட்டுறவங்க மேலே இந்த ஆசீர்வாதத்தை வைப்பார். ஹல்லேலூயா. எல்லாருமே ஊழியம் செய்யலாம், எல்லாரும் இந்த பலிபீடத்தில் வந்து நிற்கலாம், எல்லாருமே பிரசவம் பண்ணலாம். என்ன தெரியுமா என்னை பற்றி உங்களுக்கு? என்ன தெரியுமா உங்களுக்கு? அப்படி தான் கட்டணும். ஒரு நாள் எனக்கு ஆலயத்துக்கு வர்றதுக்கு 2 ரூபாய் டிக்கெட்டு இல்லை. ஆனால் சூழிலேருந்து என் வீட்டு எலிஃபென்ட் கேட்லேருந்து நம்ம பிரிகல் ரோடு வரைக்கும் நடந்தே வந்தேன். நடந்தே சபைக்கு நான் வந்திருக்கிறேன். நான் அதை பற்றி கவலைப்படல. என் தேவனை போய் தரிசிக்கத்தான் ஏன் வாஞ்சேன். ஏன் என்னை இவங்கள போல் வசதியாக வைக்கல? இவங்கள போல் ஏன் என்ன? அவங்க பாரு நல்லா இருக்கிறாங்க, இயேசு அறியல, அவங்க வசதியாக இருக்கிறாங்க, நல்லா வசதி வாய்ப்பாக்குறாங்க. என்ன ஏன் அப்படி வைக்கலன்னு இந்த முறுமுறுப்பை நான் வைக்கல. என்னை குறுக வைக்க மாட்டார், என்னை வர்த்திக்க பண்ணுவார், என்னை மகிமைப்படுத்த வைப்பார், என்னை சிறுமைப்படுத்த வைக்க மாட்டார். என் தேவன் என் கூட இருக்கிறாரு. உனக்குள்ளே அந்த விசுவாசம் எழும்பணும். யாரை பார்த்தா நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? அசரவே கூடாது. பைபிள் சொல்லுது, துன்மார்க்க சேர்த்து வச்சதெல்லாம் என்ன செய்ய போகிறான்? ஒரு நாளுக்கு நீதிமானுக்கு வெஸ்ட்டு போகிறான். துன்மார்க்க சேர்த்ததெல்லாம் யாருக்கு வரப்போதான்? நீதிமானுக்கு தான் வரப்போகுது. அதேமாரி அவன் பைபிள் சொல்லுது, தழையை போல் அவன் செழித்தாலும் ஒரு நாள் அவன் மரிக்கும் போது எங்கே போவான்? ஹல்லேலூயா. அவன் மரிக்கும் போது எங்கே போவான்? என் ஆத்துமாவே நீ இவ்வளோ சேர்த்துட்ட, இன்னைக்கு நைட்டெல்லாம் நீ மகிழ்ச்சியாக இருன்னுறான். அன்னைக்கு நைட்டே கர்த்தர் பேசுகிறாரு, நீ செத்தா எங்கே போவன்? ஹல்லேலூயா. நீ ஒருத்தர் வசதி வாய்ப்பாக போயிட்டாங்கன்னா நீ அவங்கள பார்த்து என்ன செய்யணும்னா, சி உனக்குள்ளே அந்த பண வசதி இருக்குது, உனக்குள்ளே இயேசு இருக்கிறாரா? வானத்தை பூமியை படித்த தெய்வம் உனக்குள்ளே இருக்கிறா. நீ அப்படி சொல்லும் போது தான் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அவங்க அப்படி இருக்கிறாங்களே, இவங்க எப்படி இருக்கிறாங்களே, நான் தான் இப்படி இருக்கிறேன். இல்லை, நீ தான் ஆசீர்வாதமாக இருக்கிற. பணம் இல்லாத இருந்தாலும் பயம் இல்லாத தூங்குறாள் நீ தான், நானும் தான். பணம் வச்சுன்னு இருங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாள் என்ன இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? பெட்டு மேலே பார்த்தாலும் பயம்தான், வேறு ரூமில் போய் பார்த்தாலும் பயம்தான், வேறு எங்கடா பார்த்தாலும் பயம்தான். எங்கள் வீட்டுக்கே பெரிய ஒரு பயத்தை கர்த்தர் உண்டு பண்ணிட்டார். வெளியே போனாலும் பயம்தான். எங்கள் அதிக விடாமுயற்சி பண்ணும். வீட்டில் 1000 பிரச்சனை நம்மளுக்கு இருந்தாலும் நம்ம ஏசப்பாக்காக என்ன செய்யணும்? இந்த காரியத்தை செய்யணும். ஏன்னா அவர் செய்துட்டு போயிருக்கிறாரு. ஏன் அவர் லாஸ்ட்டில் கூட அந்த கையை விரித்து தாகம் தாகம் தாகனாரு. அவனுங்க என்ன நினச்சானுங்க? தண்ணி தாகன்னு அந்த பந்தத்தில் இல்லைன்னா என்னென்னவோ கசகி கொடுக்குறானுங்க, காடியை கொடுக்குறானுங்க. ஏசப்பாக்கு அந்த தாகம் இல்லை, ஆத்துமா தாகம். அந்த பாரத்தை இப்போ யார் மேலே போட்டு போயிடாதம்மா? உன் மேலேயும் என் மேலே வச்சுட்டு போய்கிறாரு. நீ நான் என்ன செய்யணும்? கட்டாயமாக செய்யணும். அதனால தான் ஏசப்பா என்ன பண்ணாருன்னா, அவர் ஊழியம் செய்ய வந்ததை 12 பேரை உருவாக்க இரவெல்லாம் ஜெபம் பண்ணார். காலையில் போய் தேடி வந்து 12 பேரை கண்டுபிடிச்சோன்னே தான் பரலோகம் போனார். பார்த்துக்கிறீங்களா இல்லையா? 12 பேரை கண்டுபிடிக்க இரவெல்லாம் ஜெபம். யாருக்கு ஆத்துமா பாரம் வரேன்னா, இரவு நேரத்தில் ஜனங்களாக தூங்கும்போது நீ ஜாமக்காராக நிற்கிறவங்களுக்கு தான் அந்த ஆத்துமா பாரம் வரும். நீ ஜாமக்காரன் என்ன செய்யணும்? இரவு தூக்கம் தூரம் போகணும்.
நீ ஜெபிக்கிற பத்தியா, ஐயோ 8 மணிக்கெலாம் படுத்துடணும், காலையில் ஸ்கூலுக்கு சமையல் பண்ணணும், ஸ்கூலுக்கு சாப்பாடு செய்யணும், வேலைக்கு போகணும். போ, உன் மேலே அந்த பாரம் வச்சுக்கிறார். நினைக்குதியா? ஒரு நாள் நினைக்கிறியா? நம்ம இப்போ காசா பட்டணத்துக்கு வந்துடுற போல், இப்போ ஒரு பட்டணத்துக்கு வந்துக்கிற பஞ்சம் போல் நம்ம நாட்டுக்கு வந்துச்சுன்னா நீ வேலைக்கு போக முடியுமா? படிக்க போக முடியுமா? சொல்லுங்கள். இதை ஒரு நாளை நீ மறக்கக்கூடாது. பைபிள் அதுக்கு தான் சொல்லுது, கொலைக்கு நியமிக்கப்பட்டவங்களும் கொலை கொண்டு போகிறவர்களுக்கும் உன்னால் விடுவிக்க கூடுமானா நீ விடுவி. கொலைக்கு நியமித்து ஒரு நாள் சாத்தா ஒருத்தரை வச்சுருக்கிறான். ஒரு நாளைக்கு மட்டும் சாவறவங்க அவ்வளோ பேர். ஒவ்வொரு வண்டியில் ஒரு வண்டியும் இப்படி போகும்போது நசுங்கி சாவறவங்க எவ்வளோ பேர். ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஒரு நாளும் ஒரு ஆத்துமா குறித்து கூட ஆண்டு விட்ட புலமோ மாட்டோம், கதற மாட்டோம். நீங்கள் ரெண்டாவது, நீங்கள் இந்த 3 காரியத்தை செய்யதை போல் கர்த்தர் முன் போல் ஆண்டவர் நம்மளை ஆலயத்தை நீ கட்டுறவங்களா வெளிப்பட்டனா முன் போலேயே நம்மளை ஆசீர்வதிப்பார். எரேமியா படிச்சிட்டோமா? 3வது 2 ராஜாக்கள் 11:12 படிக்கலாம். அப்பொழுது அவன் ராஜகுமாரனை வெளியே கொண்டு வந்து கிரீடத்தை அவன் மேல் வைத்து சாட்சியின் ஆகமத்தை அவன் கையிலே கொடுத்தான். ஹல்லேலூயா. 11 எத்தனை படிச்சுங்க? 2ஆம் வசனம் படிங்க. யோராம் என்னும் ஆகாபின் குமாரத்தியும் அகசியாவின் சகோதரனுமாகிய யோசேபால் கொடையுள்ள படுகிற ராஜகுமாரின் நடுவில் இருக்கிற அகசியாவின் மகனாகிய யோகாசை களவாய் எடுத்தார். ஹல்லேலூயா. 3வது, ஜனங்க ஓடி வரணுன்னா ஒழிக்கப்படணும். நான் சொன்னேன் ஃபஸ்ட். 3வது, ஜனங்க ஓடி வரணுன்னா என்ன செய்யணும்? ஆலயத்தில் இருக்கிற ஊழியரை ஒழிச்சு வைக்கணும். ஹல்லேலூயா. இவ பாருங்க, அகசியாவின் தாயாகிய அத்தலியா என்ன செய்கிறா? அட்டகாச பணம் தொடங்கிட்டா. எப்போ அட்டகாச பணம் தொடங்கிட்டான்னா, பையன் செத்துட்டான். இப்போ எவ்வளோ வெறி கொண்ட தாயின்னா அப்போ நீங்கள் பாருங்கள். நிறைய தாய்ங்களுக்கு என்ன இல்லை, அந்த பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு கூட உணர்வு இல்லை. அத்தலியான்றவ தாய், அவன் என்ன பண்ணுறா? பையன் செத்தோனையும் பையன் தலைமுறையில் இருக்கிற பிள்ளைகளும் கொல்ல துடிச்சு எல்லாரையும் க்ளோஸ் பண்ணுறான். அந்த 2ஆம் வசனம் சொல்லுது, அகஸ்டியாவின் மகன் என்ன செய்கிறாங்க? களவா திருடி ஒரு சகோதரி கொண்டு போகிறாங்க. அவங்க யார்? ராஜகுமாரித்தி. அவங்க என்ன பண்ணுறாங்க? தான் தாய் இப்படி செய்கிறாங்க கூட பார்க்கல. தாய்க்காக நம்ம அம்மா செய்கிறாங்களே, நம்மள கூட செய்யலான்னு பார்க்கல. தாய் அநியாயம் பண்ணுறா. நம்ம என்ன செய்யணும்? இவங்க அப்பா இறந்துட்டாரு, இந்த பையனை கொண்டு போய் பள்ளி அறையில் ஆலயத்தில் வச்சு இவனை காப்பாற்றி இவன் ஒரு நாளைக்கு வந்து இயேசுவை பற்றி சொல்லணும்னு இந்த பையனை கொண்டு போய் திருட்டுத்தனமாக கொண்டு போய் 6 வருஷம் ஆலயத்தில் ஒழிச்சு வைக்கிறாங்க. இன்றைக்கி ஆலயத்துக்கு வரவங்க ஜனங்க ஓடி வரணும்னா நம்ம சபையை தேவ சமூகத்தில் ஒழிக்கணும். ஹல்லேலூயா. ஒழிச்சாதான் அவங்க மூலியமாக கர்த்தர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. இங்கே நல்லா உட்காரும் போது நல்லா கடகடன்னு நல்லா இருந்துட்டு வெளியே போனவனையா நான் பிரசங்கம், நான் அருவறுப்பு, ஐயோ சரியே இல்லை பாரு. இப்போ ஒரு பொண்ணு எப்போ சொல்லும், புளிச்ச மாவு 100 பேருக்கு அதிபதிகளையும் தலைவரையும் காவலரையும் அழைப்பித்து அவர்களை தன்னிடத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் வர சொல்லி அவர்களோட உடன்படிக்கை பண்ணி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்திலே ஆணையிடுவித்து அவர்களுக்கு ராஜாவின் குமாரனை காண்பித்து. ஹல்லேலூயா. ராஜாவின் குமாரன் செத்து போயிட்டாங்க தான் நினைச்சாங்க, இப்போ உயிர்ப்பிச்சு காமிக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஊழியக்காரங்க உயிர்ப்பிக்கப்படணும். ஊழியர்கள், சபை உலகிற ஊழியர்கள் என்ன ஆகணும்? உயிர்ப்பிக்கப்படணும். அவங்க பலனாக நிற்கணும். இன்னும் நல்லா பிரசங்கம் பண்ணணும், இன்னும் நல்லா ஊழியர் செய்யணும். அது யார் கையில் இருக்குது? இங்கே அமர்ந்து இருக்கிறவங்க ஒரு கையில் இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்தில் கூட பல பிரச்சனைகள் வருது, பல காரியங்கள் நேரிடுது. அதை நீ வெளியே சொன்னால் நம்ம குடும்பத்தை மதிப்பாங்களா? நீங்கள் சொல்லுங்கள், நீங்களே நினச்சி பாருங்கள், நம்ம குடும்பத்தை மதிப்பாங்களா? அதே மாதிரி தான் சபை. ஒரு 2 பேர் கணவன் மனைவி 4 பிள்ளைங்க இருக்கிறன்னா அதே நீ வெளியே சொன்னா மதிக்க மாட்டாங்கண்ணா. நீ சபையை கொண்டு போய் வெளியே காட்டுறண்ணா, நல்லதை காட்டு,
கெட்டதை நீ காட்டுவேன்னா ஜனங்க மதிக்க மாட்டாங்க. ஆனால் ஜனங்க மதிக்காத போனா அந்த சபைக்கு பிரச்சனை இல்லை, கலகம் மண்டவங்களுக்கு தான் என்ன ஆகும், பிரச்சனை வரும். ஹல்லேலூயா. அப்போ உண்மையாக நம்ம ஆலயத்தை என்ன செய்யணும், ஒழிக்கணும். இந்த இடத்துல அந்த ராஜகுமாரி தாய் சொல்ல அப்படியே தள்ளி விட்டு இந்த பையில கொண்டு போய் 6 வருஷம் ஒழிச்சு வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க. அதே 11 இப்போ படிங்க. ஹல்லேலூயா. இப்போ கிரீட சூட்டுறாங்க. யாருக்கு? ராஜகுமாரனுக்கு கிரீட சூட்டுறாங்க. அவர் கையில் என்ன பண்ணுறாங்க, சாட்சி, அவர் மேலே சாட்சி நாகமத்தை அவர் கையில் வைக்கிறாங்க. இப்படி வச்சு ராஜாவை என்ன செய்கிறாங்க, 3வது அபிஷேகம் பண்ணுறாங்க. ஹல்லேலூயா. கிரீடம் சூட்டப்படுது, ஆகம வசனத்தை வைக்கிறாங்க. 2வது என்ன, 3வது என்ன செய்கிறாங்க, அபிஷேகம் பண்ணுறாங்க. என்னத்துக்கு இதெல்லாம் செய்கிறாங்கன்னா, அத்தலியான்ற சாத்தானை நம்ம தேசத்தை விட்டு ஒழிக்கணும்னு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டுங்க. சாத்தான் நம்ம தேசத்தை விட்டு ஒழியறதுக்கு தான் நீ நானும் எழும்பிடும் கோசம். சாத்தா ஒழியக்கூடாது, சபை ஒழிஞ்சிடணும், இந்த ஊழியர் அழிஞ்சிடணும், இந்த சபை இருக்கக்கூடாது, இவங்க ஊழியமே செய்யக்கூடாதுன்னு வெளியே ஒரு சபை பண்ணி நிற்குது. அது எத்தனை ஸ்பீக்கர் இருக்குதுல்ல, அதுக்கு போக போக அப்படியே அவங்களோட பலெல்லாம் உரியப்பட்டு போயிடும். ஆண்டவரே, அவருக்கு நிறைய சுகம் வேணும், பல வேணும், நீங்கள் ஆயுசு நாட்கள் வேணும், அந்த ஊழியர் எங்கள் தேசத்துக்கு வேணும், அவர் இருந்தால் தான் எங்கள் ஊழியர் தேசத்தில் மகிழ்ச்சி வரேன்னு சொல்லி தொடர்ந்து ஜெபிச்சுன்னு போன மாதம் தான் முடிச்சாங்க. இப்போ திருப்பி 50 நாள் திருப்பி ஜெப நடக்குது. ஜெபிக்கணுமா ஜெபிக்கூடாதா? அவங்க வந்து ஜெபிச்சாதான் சாத்தாலாம் நடுங்கும். அதே போல தான் ஊழியக்காரங்க வந்து ஜெபிச்சாதான் சாத்தாலாம் ஓடும். அத்தலியாக இருந்தால்னா நம்ம தேசம் பாயா போயிடும். அப்போ ஒபதியான்ற ஒருத்தர் இருந்தார் பைபிள் அதே 1 ராஜாக்களில் எழுதியிருக்குது. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்குது. இந்த வசந்த புய்சா சொல்லிட்டு போகிற இதே நீங்கள் 18ஆம் வசந்த படிங்களா, இதிலே 11 18 2 ராஜாக்கள் 11. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டுங்க. பாகாலினி ஒரு ஊழியரை ஒழிச்சு 6 வருஷம் வச்சதுனால இப்போ இங்கே நடக்குது பாருங்க. இந்த தேசத்தின் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, படிங்க. ஹல்லேலூயா. முற்றிலுமா என்ன செய்கிறாங்க, உடைக்கிறாங்க. படிங்க. ஹல்லேலூயா. நம்மளை உத்தியோகத்தை பண்ணுற ஒரு ஊழியத்தை என்ன செய்கிறாங்க, ஏற்படுத்துகிறாங்க. கீழே சொல்லப்படுது 100 பேருக்கு அதிபதியும் தலைவர்களையும் காவலர்களையும் தேசத்தின் ஜனங்களை கூட்டி ராஜாவின் கர்த்தருடைய ஆலயத்தை இறங்க பண்ணி அவர்களை காவல் வாசலை காக்கிற வழியாக ராஜாவுடைய அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். அங்கே ராஜாவுடைய சிங்காசனத்தின் மேலே உட்கார்ந்தார். உட்கார்ந்தவனு என்ன நடக்குதுன்னா, தேசத்தின் ஜனங்கள் எல்லோரும் மகிழ்ந்து, படிங்க, அதை படிங்க. அத்தலியா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டுங்களாம், கரங்களை தட்டுங்களாம். இது நம்ம தேசத்தில் நடக்கணும். அத்தலியான்ற சாத்தான் என்ன செய்யணும், நம்ம தேசத்தை விட்டு ஓடணும். ஆனால் நீ நானும் எழும்பினா சாத்தானை துரத்திடலாம். சாத்தானுக்கு யார் யார் பயந்து நிற்கிறீங்க? ஐயோ எதனா பண்ணிடுவான்னு பயப்படுறீங்களா? இல்லை, பைபிள் சொல்லுது கர்த்தருக்கு நீ கீழ்ப்படிஞ்சா சாத்தான் என்ன செய்யணும், எகுத்து நின்னா ஓடிடுவான். நீ கர்த்தருடைய ஊழியக்கார் கீழ்ப்படிஞ்சா சாத்தான் ஓடிடுவான். அதே ஒபதியான்றவர் பாருங்க, 1 ராஜாக்கள் அதே 18 பாருங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் வசனம் அவர் எப்படி ஒழிச்சு வைக்கிறாருன்னு வசனம் 18:2 ஜோரா படிங்க சிஸ்டர். அப்போது எலியா ஆகாப்புக்கு
கொடுத்தான். ஆ. உபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து ஆ. நடக்கிறவனாய் இருந்தான். ஆ. எசபேல் ஆ. கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை தீர்க்கதரிக்கபோது 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து ஆ. அவர்களை கெபிக்கு 50 பேராக ஆ. பிரித்து வைத்து ஆ. அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து ஆ. அவர்களை பராமரித்து வந்தான். ஹல்லேலூயா. அவர்களை என்ன பண்ணாராம்? ஒளிச்சு வச்சு என்ன பண்ணாரு? பராமரிச்சார். எப்படி பராமரிச்சாரு? பஞ்சம் சமரியாவில் வந்து என்ன பஞ்சதம்மா, இன்னைக்கு உன் மகனை கொடு, நாளைக்கு என் பையனை கொடுக்குறேன், இன்னைக்கு உன் பையனை சாடு. ஏன் பாதுவ ஃபஸ்ட்டு பையனை கொடுத்துட்டா. ஆனால் உஷாரானவ சொல்லிட்டா, ஐயோயோ என் பையனை தரமாட்டேன், நான் ராஜா கிட்ட சொல்லிடுவேன். கூட சேர்ந்து நான் அவன் பையனை சாப்பிட்டா. மறுநாள் என்ன பண்ணுறா? உன் பையனை கொடு, நேற்று என் பையனை குத்தலை, இன்னைக்கு உன் பையனை கொடு. ஆனால் இவன் சொல்கிறா, என் பையனை தரமாட்டேன், நீ குத்த நான் தரணுமான்னு சொல்லி ராஜா வரைக்கும் அந்த கதை போகுது. அவள் பாருங்க, அவ்வளோ பஞ்சத்தில் ஒபதியான்ற ஒரு வேலைக்காரன் அவன் என்ன செய்கிறான்னா, ஊழியரை கொண்டு போய் 50 பேராக கெபி உள்ள வச்சு அப்பத்தை கொடுத்து தண்ணீரை கொடுத்து பராமரித்து வந்தார். ஏன்? அவங்கள பராமரித்து வெளியே விட்டால் தான் தேசம் அமைதியாக இருக்குன்னு எசபேலை அழிக்கிறதுக்காக இந்த காரியத்தை செஞ்சார். இங்கே அத்தலியாக இருந்தா ஒரு பெண்ணு ராணி, அங்கே வந்து எசபேல் ராணி. அவங்க 2 பேரும் யாராக இருந்தாங்களா? அந்தம்மா விக்கிரத்தை அதிகமாக நேசிக்கிறவங்க, அதிகமாக ஊழியர்களை வந்து துன்பப்படுத்துகிறவங்க. கர்த்தர் ஒபதியா மூலியமா ஒரு யெகோவா அந்த இடத்துல எழுப்புறாரு. எசபேல் கதை இங்கே முடியுது. இங்கே ஒரு அவர் பேர்னா யாவாச, இங்கே யாரை எழுப்புறாரு? இங்கே கதையை முடிக்க அது 2ஆம் அதிகாரத்தில் இருக்குது பாருங்க. யோவாச யாரை எழுப்புறாரு? யாரை கலவமாக பிடிச்சிட்டு வந்தாங்க? கர்த்தருடைய ஆலயத்தை விசாரிக்க ஒரு யுத்தர யோகத்தை ஏற்படுத்துவார். அதே போல் நகரத்துக்கு ஒரு மகிழ்ச்சி தருவார், உன் வீட்டில் மகிழ்ச்சி தருவார், உங்களுக்கு ஒரு மெதிய அமுதியை தருவார். யாரால் நம்ம தருவார்? ஒரு யாவாசி எழுமனை தான் தருவார். அப்போ அந்த ஊழியரை நீ ஒழிச்சு வச்சாதான் கர்த்தர் பராமரிக்கணும். அந்த இடத்துல யாவாசி என்ன செய்கிறாங்க? 6 வருஷம் வச்சு பராமரிக்கிறாங்க. இந்த இடத்துல ஒபதியா 50 பேராக வச்சு ஒழிச்சு வச்சு பராமரிக்கிறாரு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைக்கு நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய சபை என்ன செய்யணும்? பராமரிக்கணும். கர்த்தருடைய ஊழியத்தை என்ன செய்யணும்? பராமரிக்கணும். நம்ம சபையை போய் வெளியே சொல்லும்போது என்ன செய்யணும்? மெஜாரிட்டியில் கொண்டு வரணும். அத்திலே என்ற சாத்தான் வெளியே காத்துனுக்கிறான். எப்போ உள்ளகிற மக்களை வெளியே கொண்டு போவ அவன் பார்த்துனுக்கிறான். அந்த அசுத்தாவிக்கு நீ இடம் கொடுக்கூடாதுன்னா நீ என்ன செய்யணும்? சபை உள்ள இருக்கிற கொண்டு போகிற ஒரு காதையும் கொண்டு போய் நல்லதை மட்டும் இன்னொரு காதில் விடணும். கெட்டதெல்லாம் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் பார்த்துக்காருன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. சபையில் 1000 நடக்கும். சபையில் ஒரு வீட்டு ஊழிய எவ்வளோ நடக்குதுன்னா சபையில் எத்தனை காரியம் நடக்கும்? கட்டவங்களை கர்த்தர் அப்படியா மாற்றுவார். ஆலயத்தை கட்டப்பட்டவங்களை எப்படி செய்வார்? சுகம் தருவார், தயவு தருவார். உங்கள் பிள்ளைகளை முன்போல ஒரு பெரிய சமாதானம் சந்தோஷத்தை வைப்பார். 3வது, நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் ஊழியர்களை பராமரித்து ஒழிச்சு வைப்பீங்கன்னா மகிழ்ச்சியை தருவார், அமைதியை தருவார். விசாரிக்கிற நல்லா உத்திரோகத்து உள்ள ஊழியர்களை கூட இந்த இடத்துல எழுப்பிடுவார். கர்த்தர் உண்மையாக உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம சபையில் நாட்டப்பட்டவங்களாக இருப்போம். எத்தனை வருஷம் தேவனுடைய வருகை வருதோ அது வரைக்கும் கர்த்தருடைய நாமத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஊழியத்தில் உண்மையாக நாட்டப்பட்டிருப்போம். தேவன் இவ்விதமான ஆசீர்வாதத்தை நம்ம ஒவ்வொருத்தர் மேலே வைப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமோ எனக்கு இல்லையே. என் வலப்பக்கத்தில் அவன் துணை நிற்பதால் நான் வெற்றி எழும்பிடுவேன். என் பலனாகிய கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமோ எனக்கு இல்லையே. என் வலப்பக்கத்தில் அவன் துணை நிற்பதால் நான் வெற்றி எழும்பிடுவேன். என் தெய்வமே, என் ரோகி, என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. என் சடா, என் தெய்வமே, என் ரோகி, என் தகப்பனே,
தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினி என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினி தகப்பனே என் ராஜனே என் சடா என் தெய்வமே என் ரோகி என் தகப்பனே யெகோவா என் ராஜனே ஓ ஓ ஓ ஓ ஓ ஏ ஏ ஓ ஓ ஓ ஏ ஏ ஏ ஏ ஓ ஓ ஏ ஏ ஏ ஏ இருங்களா பயமோ எனக்கு இல்லையே என் பக்கத்தில் அவர் துணை நிற்பதா நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன் என் சடா என் தெய்வமே என் ரோகி என் தகப்பனே யெகோவா என் ராஜனே என் சடா என் தெய்வமே என் ரோகி என் தகப்பனே யெகோவா என் ராஜனே ஓ ஓ ஓ ஓ ஏ ஏ ஏ ஏ ஓ ஓ ஏ ஏ ஏ ஏ ஓ ஏ ஏ ஏ ஏ ஓ ஏ ஏ யெகோவா நிசியா வெற்றி தந்திரே யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருக்களை துரத்தி வெற்றி தந்தீரே என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் களிப்பினி என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினி என் சடா என் தெய்வமே என் ரோகி என் தகப்பனே யெகோவா ராஜனே என் சடா என் தெய்வமே என் ரோகி என் தகப்பனே யெகோவா என் ராஜனே வெற்றி தந்திரே யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருக்களை துரத்தி வெற்றி தந்தீரே என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் களிப்பினி என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினி என் சடா என் தெய்வமே என் ரோகி என் தகப்பனே யெகோவா ராஜனே என் சடா என் தெய்வமே என் ரோகி என் தகப்பனே யெகோவா என் ராஜனே எல்லா கண்ணை மூடுவோமா அவர் எலிசடாவா இங்க வந்திருக்கிறாரு எல்ரோவியா இங்க வந்திருக்கிறார் யெகோவா தேவனா இங்க வந்திருக்கிறார் உண்மையாக நம்மளோட கர்த்தர் பேசுகிறார் சபையில நம்ம நாட்டப்படணும் நம்ம கடைசி காலத்துக்குள்ள வந்துட்டோம் ஏசப்பா சொன்னதெல்லாம் இப்போ நடந்துனுக்குது பல இடத்துல நடந்துனுக்குது ராஜ்யங்களுக்கு விரோதமாக ராஜ்யங்கள் எழும்புன்னு சொன்னாங்க இன்னைக்கு பல நாட்டில் பல உலக நாட்டில் போர்கள் நடந்து எத்தனை மக்கள் குவி குவியாக இறந்து போகிறாங்க இந்த இஸ்ரேலில் நடந்த போரில் எவ்வளோ பேர் இறந்துட்டாங்க இந்த காசா பட்டணத்தில் இஸ்ரேலுக்கு காசா பட்டணத்துக்கு நடந்த போரில் சாப்பிட்றது கூட சாப்பாடு இல்லாத அந்த இடத்துல ஜனங்க தவிக்கிறாங்க ஒரு வண்டியில் ஒரு சாப்பாடை கொண்டு போனாங்கன்னா அந்த ஊரே போய் அந்த வண்டியை அடித்து
உன்னை பிடி என்ன பிடின்னு பிடிங்கி சாப்பிட்றாங்க. உண்மையாக கர்த்தர் நம்மளுக்கு பலம் கொடுத்துருக்கிறாரு, சுகம் கொடுத்துருக்கிறாரு. நம்ம தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம இஸ்ரேலுக்காக ஜெபம் பண்ணு, எருசலேமுக்காக வேண்டிக் கொள்ள, அது சமாதானத்துக்காக நான் ஆண்டவர் சொன்னார். அதெல்லாம் நடக்குது. நம்ம யாரோ போல கடவுளுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் கடவுளுக்கேற்றவங்களா இல்லாத நம்ம மனம் போன போக்கில் போயிட்டு ஆராதனைக்கு வந்து நிற்கிறதுனால கடவுள் மகிமைப்பட மாட்டார். தயவு செய்து கர்த்தர் கிரியை செய்யணும். இஸ்ரேலையும் ஈராக்குக்கும் இஸ்ரேலுக்கும் வந்திருக்கிற அந்த போர் உண்மையாகவே நிரந்தரமான ஒரு சமாதானத்தை கர்த்தர் வைக்கணும். ஈராக் பிரதமரை கர்த்தர் முழுவதும் சமாதானப்படுத்தணும். இஸ்ரேல் பிரதமரை கர்த்தர் சமாதானப்படுத்தணும். அமெரிக்கா பிரதமரை கர்த்தர் அதிபதியை சமாதானப்படுத்தணும். நம்ம இந்தியா உலக நாட்டில் இந்த போரை முழுவதும் தேவன் நிறுத்தி போடணும். பஞ்சத்தில் பாதிக்கப்பட்ட இஸ்ரேல், அதே போல் காசா பட்டணம், ஈராக்கு, இது பல வெடிகுண்டினால பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் நிறைய இருக்கலாம். கர்த்தர் அவங்களுக்கெல்லாம் இறங்கணும், அவங்களுக்கெல்லாம் தேவன் இறங்கணும். இந்த வெடிகுண்டினால பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தேவன் நல்ல சுகம் பலம் தரணும். அவங்களுக்கு வேண்டிய நல்ல ஆகாரங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி எல்லா உலக நாடும் உண்மையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இறங்குறவங்களா காணப்படணும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த ஆராதனைக்குள்ளே நீங்கள் வந்து உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த நீ கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக நன்றி. இந்த 6 மாதங்கள் எங்களோடு இருந்து எங்களை நடத்துனதுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். வரப்போகிற புதிய மாதம் கூட எங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்படட்டும். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் உடைய கரத்தில் கொடுக்குறேன். இந்த இடத்துல யார் யார் எந்தெந்த கஷ்டத்தில், எந்தெந்த வியாதியில், எந்தெந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனையில் காணப்படுவாங்களோ முற்றில கர்த்தர் அதை மாற்றுவாயாக. குறிப்பாக அந்த காலேப் கூட நல்ல சுகத்தை பலத்தை இந்த காலேப்புக்கு கர்த்தர் கட்டளையிடுங்க. தேபோரா அம்மா, அந்த மரியாள், அவங்களுக்கு நல்ல சுகத்தை பலத்தை கட்டளையிடுங்க. இந்த சந்திர அம்மா கூட நல்ல சுகத்தை பலத்தை கொடுங்க. இந்த விஜயா அம்மா அப்பாவுக்கு நல்ல சுகம் பலத்தை நீ கட்டளையிடுங்க. இந்த இடத்துல அதே போல் இந்த வெண்ணிலாவுடைய மருமகள், அவங்க குழந்தை பிறந்த அந்த குழந்தைக்கு இன்னும் நல்ல சுகத்தை பலத்தை நீ கட்டளையிடுங்கப்பா. அதே போல் அந்த ராகுல் அப்பா, அந்த ராகுல் கூட நல்ல சுகத்தை பலத்தை கொடுத்து அந்த ஆத்மா ரட்சிப்பாடைய கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இங்கே வந்த கனிக்கு நல்ல சுகத்தை கொடுங்க. இந்த கனி சரீரத்துக்கு விரோதமாக எழும்பின மந்திரங்களை சூனியங்களை சபிக்கப்பட்டு போட்டோம். ஜோனா பீட்ரு கூட நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. ஜோனா பீட்ருக்கு விரோதமாக எழும்புகிற எதிர்ப்பு எரிச்சல் ஆவி, ஜோனா பீட்ரு மேலே கையை வைக்கிற பிசாசுடைய ஆவிகளை நரகத்துக்கு அனுப்புகிறேன். இந்த பாடல் வந்து நேற்று எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸு, எவ்வளோ பாடி இந்த பாட்டை நம்ம சபையில் கொண்டு வரணும் பிரயாசப்பட்ட அந்த குழந்தைக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசியை கர்த்தர் உன்னை நரகத்துக்கு அனுப்புவாராங்க. உம்முடைய வருகை வரைக்கும் உன்னை நல்ல சுகத்தோட பலத்தோட தேவனுடைய பாதுகாப்போட காணப்பட உதவி செய்யுங்க. இங்கே பேசின பாஸ்டம்மாக்காக ஜெபிக்கலாமா? அவங்களுக்கு நல்ல சுகம் தரணும், நல்ல பலம் தரணும், இன்னும் நல்ல வெளிப்பாடோடு அவங்க பேசணும், தரிசனத்தோட எல்லாம் சொல்லி ஜெபிங்கள. அவங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆவி, அவங்களுக்கு விரோதமாக போராடுகிற பிசாசியை கர்த்தர் உன்னை கடிந்து கொள்ளுவாராக. அந்த தெருவில் இருக்கிற ஆவியை, அந்த வீட்டில் இருக்கிற ஆவியை, அந்த மேல் வீட்டில் இருந்து செய்கிற மனுஷ மூலியமா வர எதிர்ப்பான ஆவியை, எரிச்சலான ஆவியை இன்னைக்கு இந்த நேரத்தில் எங்க சபை மூலியமா உன்னை துரத்துகிறோம். அந்த அதேலியாவை துரத்துனீங்களே, அந்த எசபேலை துரத்துனீங்களே, பாஸ்டம்மா முழுவதும் கரத்துக்குள்ள கொடுக்குறோம். கிரேசி உன் கரத்துக்குள்ள கொடுக்குறோம், என்ன உன் கரத்தில் கொடுக்குறோம். தொடர்ந்து நாங்கள் உன்னுடைய காரியத்தை நாங்கள் செய்ய எங்களுக்கு அதிக வெளிப்பாடை தரணும், அதிக தரிசனத்தை தரணும், அதிக ஒருமனதை தரணும், அதிக அன்புனால எங்களை நிரப்புங்கப்பா. ஒப்பு கொடுக்குறோம். வந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாத்தினீ. சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீ. கர்த்தர் தெய்வம் என்று கைத்தட்டி கொண்டாடுவே. என் கர்த்தர் தெய்வம் என்று கைத்தட்டி கொண்டாடுவே.
எரியாமல் புகையாமல் காப்பாத்தினி எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டோம் எரியாமல் புகையாமல் காப்பாத்தினி கர்த்தர் தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே என் கர்த்தர் தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே என் சடாயின் தெய்வமே என் ரோகி என் தகப்பனே யெகோவா என் ராஜனே என் பலனாகிய கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமோ எனக்கில்லையே என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன் என் பலனாகிய கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமோ எனக்கில்லையே என் என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன் எலிசடா எல்ரோகி யெகோவா என் தெய்வமே எலிசடா எல்ரோகி யெகோவா என் தெய்வமே எலிசடா என் தெய்வமே எல்ரோகி என் தகப்பனே யெகோவா என் ராஜனே சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல்